अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे शाश्वती शाश्वत ईश्वर्या सर्वदा शम्भुमोहिनी धराधरसुता धन्या धर्मिणी धर्मवर्धिनी लोकातीता गुणातीता सर्वातीता समात्मिका बन्धूककुसुम प्रज्ञा बाला लीला विनोदिनी सुमङ्गली सुखकरी सुवेशाख्या सुवासिनी ஜன்மாந்தரத்துல அத்தியதிகமாக ஒரு மனுஷன் நல்ல வழியிலேயே ஈடுபட்டிருந்தவனால்தான் பகவத் உபாசனத்தை அவன் மேற்கொள்ள முடியும். கதம் அகிருத்த புண்ணிய பிரபவத்தின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அப்படி திவ்யமான அந்த உபாசனா ரகசியங்கள்ல சொன்னதான அம்பாளுடைய நாமாக்களை அம்பாளுடைய அனுஜையினாலேயே சொன்னதான மந்திரபூரிதமான நாமாக்களை பார்த்துருக்கோம். போன வாரம் சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்யா சர்மதா சம்பு மோகினி இது வரைக்கும் சர்மதா ஆனந்தத்தை கொடுப்பவள். மனுஷனுக்கு வேண்டியது மன நிம்மதி. அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதனால சர்மதா இங்க மட்டுமல்ல சம்பு மோகினி பரமேஸ்வரர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோருக்கும் மனசுக்கு ஒரு ஆனந்தத்தையும் நல்ல வழியில மனசை திருப்பக்கூடியதான ஸ்வரூபத்தையும் கொடுத்தவள்னு பாரு. அந்த அம்பாள் எப்படி இருக்கா அத சொல்றதுக்காக தான் அடுத்த நாம தரா தரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி. தரான்னு தனிய ஒரு நாம. இந்த தரான்னு சொன்னாலே பூமின்னு அர்த்தம். பஞ்சபூதஸ்வரூபமாக அம்பாள் இருக்க. பஞ்சபூதஸ்வரூபமாக ஒரு வியக்தியே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கா. காரணமா இருக்கிறதுனால எல்லா காரியங்கள்லயும் காரணம் இருக்கு. குடத்திலையும் மண் இருக்கு, பல்லாயிலையும் மண் இருக்கு, மூடியிலையும் மண் இருக்கு, அகல்லையும் மண் இருக்கு. மண் இல்லாததான பாத்திரம் ஏதாவது உண்டோ? இல்லை. ஏன்? எல்லாமே மண்ணால செய்யப்பட்டது. மண்ணால செய்யப்பட்டதான பொருள்கள்ல எல்லாமும் மண் எப்படி இருக்கோ அதே போல உலகங்கள் எல்லாம் அம்பாளால செய்யப்பட்டதுனால எல்லா பொருளையும் அம்பாள் இருக்கு. சிலதுல தெரியல, சிலது தெரியல. பால் வெளுப்பா இருக்கு, தயிர் வெளுப்பா இருக்கு, மோர் வெளுப்பா இருக்கு, வெண்ணெய் வெளுப்பா இருக்கு. ஆனா ஏன் சுவாமி மாம்சாசௌ பாரிணாமிக்க அந்த மாறுதலானது இப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. அதனால நமக்கு அதுல பூமியை பார்த்தா இருக்காது அம்பாள்ல தெரியறதோ தெரியும். ஆனா பூமியில அம்பாள் இருக்கா. பூமி முழுக்க அம்பாள் தான். ஏனத்திய ஒரு கிரக பிருதிவி திருடா அப்படிங்கிறத மறைகள் உலகம் முழுக்க அம்பாளா இருக்கும் பொழுது இந்த பூமியும் அம்பாளா தான் இருக்கா. இந்த பூமிக்கு பீஜம் என்ன தெரியுமோ? நான் லம் எனக்கூடியதான பீஜம். லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி. இந்த லம்ங்கிறது பிருத்திவி பீஜம். இந்த லம் எனக்கூடியதான் மந்திரத்துல ஒவ்வொரு கூட்டத்திலையும் வருது. அதனால அதுல விசேஷம் ஒண்ணு இருக்கு.
அப்படிப்பட்டதான அந்த பிருத்வி லகார ரூபாயை நமஹ அப்படின்னு இங்க மட்டும் இல்ல திருஷதீரியும் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான லகாரஸ்வரூபமாக அம்பாள் இருந்திருக்க. மனஸ்துவம் யோமஸ்துவம் மருதசி மருத்தாரதிரதி ஸ்வமாபஸ்துவம் பூமி ஸ்வஹி வரணதாயாம் நஹி பரம். ஆச்சாரியால் சௌந்தர்ல சொல்லும் மனஸ்துவம் யோமஸ்துவம், மனசாகவும் நீங்க தான் இருக்கு, ஆகாசமாக நீங்க இருக்கு, மருதசி காத்தாக இருக்கு, மருத்தாரதிரதி ஸ்வமாபா நெருப்பா இருக்கு, ஸ்வமாபா ஜலமா இருக்கு, ஸ்வம் பூமி ஸ்வஹி பரிணதாயாம் நஹி பரம். நீங்கள் மாறி இருக்கீங்க, மாறாத பொருள் கிடையாது, எல்லாமாகவே நீங்க தான் இருக்க. ஸ்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும், தங்களை தாங்கள் 5 பூதங்களாக மாற்றிக் கொள்வதற்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ, மாற்றுறதுக்கு இல்ல. விஸ்வபுஷா சிதானந்தாகாரம், உலகத்துக்கே நீங்க சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, சித்தாகவும் நீங்க இருக்கு, ஆனந்த வடிவாகவும் நீங்க இருக்கு, ஆனந்த பைரவனாக இருக்கு, சிற்சக்தியா இருக்கு. ஒரே ஸ்வரூபமானது ஆண் வடிவமாகவும் பெண் வடிவமாகவும் ஆகி உலகத்தை படைச்சிருக்கா. சிவயுவதி பாதே நபிபுரே அப்படின்னு சௌந்தர்ல இந்த தரா எனக்கூடியதான ஸ்வரூபத்தை விசேஷமாக. அப்படிப்பட்ட தரா பிருத்வி ஸ்வரூபா சர்வஸ்ய ஜகதா தாரணாத்வா, உலகத்தை படைக்கிறது மட்டுமல்ல சார், உலகத்தை தரிச்சுட்டு இருக்க, காப்பாத்தி கொண்டிருக்க. எந்தெந்த பிராணிக்கு அவனுடைய கர்மாவை தகுந்தா போல என்னென்ன சுகமோ துக்கமோ எது வரணுமோ அவளை எப்படி காப்பாற்றணுமோ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கா. ஆகியால் தரா ஜகதோ தாரணத்வா லகாரஸ்வரூபாவா, லா எனக்கூடியதான ஸ்வரூபம். அதான் மந்திரத்துல லம் எனக்கூடியது பிருத்திவி பீஜம். பூமி நன்னா வளரணுமேயானா, அதெல்லாம் வளையணுமேயானால் இந்த லம் எனக்கூடியதான பூமியில மந்திரத்தை சொல்லி அத ஜலத்தை தெளிச்சோமையானால் அமிதமாக தங்கமே வளையும்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல. பழைய நாள்ல என்ன பண்ணுவா, கிராமாந்தரத்துல யாரையும் பீஜாவாக்கம் பண்ண விட மாட்டேன். அந்த நெல் அங்கே தெளிக்கிறதுன்னு வந்திருக்க பாத்தீங்களா, அது யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவா, அவ பண்ணிதான் வரும்னாரு. ஒண்ணும் இல்ல, இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அதெல்லாமே எனக்கூடியதான மந்திரத்தை ஜபித்து அந்த பீஜங்களை போட்டோமே ஆனால் நிறைய உற்பத்தி ஆகும். அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பீஜமானது லம் எனக்கூடியதான பீஜம். அதனால லகார ரூபஸ்வரூபாவா லகார பிருதிவி தேவி சகைலவன கானனா பஞ்சாசத் பீட சம்பன்னா சர்வதீர்க்கமயீபரா. லகார பிருதிவி ரூபா, லகாரமானது பூமிக்கு சேர்ந்துட்டான சொல்லுவோம். சகைலவன கானனா, இந்த பூமியில எப்படி இருக்கணும், வெறும் பாய்ஞ்ச பூமியா இருந்த பிரயோஜனம் இல்ல, பாலைவனமா இருந்த பிரயோஜனம் இல்ல. அந்த பாலைவனத்தையும் எப்படி நம்ம நன்றாக உபயோகித்துக் கொள்ளணும்னு தெரியலாம். சகைலவன கானனா, மலைகள் வேண்டி இருக்கு, காடுகள்லாம் வேண்டி இருக்கு. இந்த வனங்கள் காடுகள் இவைகள்லாம் நம்ம அடர்த்தியா இருந்த நிறைய மழை பெய்யும். மழை பெய்யறது மட்டுமல்ல, அந்த காடுகளுக்குள்ள பழைய மிருகங்கள் வசிக்கும். அதனால மனுஷனுக்கு நல்லது உண்டு. நீங்க அங்கே போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க இருந்து ஆரம்பிச்சு காட்டுக்குள்ள போய் அங்க அதெல்லாம் நான் வேடிக்கை பாக்குறேன்னு பாக்குறேன். சிம்மம் எப்படி இருக்கு காட்டுக்குள்ள, அது எப்படி சுத்துறது, நீரும் அப்படித்தானே சுத்திட்டு இருக்கு ரோட்ல. இருந்தாலும் அது இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் சுத்திட்டு அதை பாக்குறோம். இவர் ஜீப்புக்குள்ள இருக்காரு, அது பாக்குறோம். இப்ப என்ன விவகாரம்னா, இவன் தானே மறைச்சு உள்ள இருக்கா, அது பாட்டுக்கு விஸ்தாரமா இருக்கேன், அது ஒரு விசேஷம். இப்படியே ஜனங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியல, அதை போய் பார்க்கணும், அதை இஷ்டப்படுத்தணும் அப்படியும். ஆனா இந்த காடுகளோ இவைகளோ ரொம்ப அவசியம் மனுஷனுடைய தேவை. அந்த வேதங்கள்ல சொல்லும் பொழுது சஹஸ்ரவல்சேனா சதாங்குரா சுத்தி சொல்றது, பில்லு இருக்கு பதில, அந்த புல்ல ஒரு புல்ல பிடிக்கினா 100 மடங்கா வளருமா. அந்த புல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா நீங்க 1000 மடங்கா வளர்விடும்.
ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மரத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அவ்வளவு வசதியான ஒரு தன்மை இருக்கு. அது என்னன்னா அந்த பூமியில இருந்து மனுஷன் உட்கொள்ளக்கூடியதான எல்லா விதமான ஆகாரமும் பூமியில இருந்தா வருது. யாரை எது உட்கொண்டாலும் ஆஸ்திகனோ நாஸ்திகனோ, நம்ம ஊருக்கு சேர்ந்தவாளோ வெளியூருக்கு சேர்ந்தவாளோ யாரு சாப்பிடணுமையானாலும் பூமியிலிருந்து வர வேண்டியது. அதனால அம்பாள் எப்படி பஞ்சாச பீட சம்பன்னா, இந்த பூமியில தான் 51 பீഠங்கள் இருக்கு. பீடம்னா அம்பாளுடைய அவயவங்கள் அர்த்தம். எந்தெந்த அவயம் எங்க விழுந்ததோ அந்தந்த இடம் தான் ஒரு பீடம். அப்படி 51 பீடங்கள் இருக்கு. அந்த பீடங்கள்ல சக்தி சேர்ந்து இருக்கு. சக்தி சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அது மனுஷனுக்கு ரொம்ப உபயோகம். அப்படி அங்கெல்லாம் சாநித்தியம் அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்காக பஞ்சாசீட்டதம் பண்ணா சர்வதீர்த்தமயி பரா. பூமி ஒன்னா இருந்தாலும் அந்தந்த தீர்த்தங்கள் இடத்துக்கு போதேன்னா அவங்களுக்கு மனசு நிம்மதி ஏற்படும், சகல பாபங்களும் போகும். கங்கையில ஸ்நானம் பண்ணேன்னா எல்லா பாபம் போறது. நான் ஏன்டான ஒரு தீர்த்த புண்ணியக்ஷேத்திரம். அதே மாதிரி கங்கையில இருக்கக்கூடியதான அந்த ஊர்ல பாபம் பண்ணினா காவேரியில இருந்து ஸ்நானம் பண்ணினா வசத்தின்னு துலா காவேரி புராணம் சொல்றது. அப்படி ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. அதுக்கும் ஒரு காலத்துல வேற விசேஷமா இந்த புஷ்கராதி காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப அந்தந்த நதிக்கு விசேஷம். எல்லா நதிகளும் அங்க வந்து சேர்றா போல ஒரு சாநித்தியம். ஆயால் புஷ்கர கஷேத்திரத்துல நம்ம ஸ்நானம் பண்ணினா அப்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க இருக்க? இந்த பூமியில தான் நீங்க பார்க்க முடியும். ஆகையால் அத்தனை தீர்த்தங்களும் அத்தனை விசேஷமான புண்ணிய கஷேத்திரங்களையும் அத்தனை காடுகளையும் அத்தனையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த ஸ்வரூபம் பூமி. பூமியா இருந்துட்டு இருக்கா இத்தியாதி ஞானார்ணவே. அதுக்கப்புறம் தரா என்கிற நாமா பார்த்தோம். அடுத்த நாம தரசுதா. அம்பாள் இமாலயத்துக்கு பிறந்தாள. இமத் பர்வதத்திய சுதா. இமனுக்கு முதல்ல ஒரு பொண்ணு கங்காதேவி, ரெண்டாவது பொண்ணு பார்வதி. அந்த அம்பாள் எங்க பிறந்தா? தானே பிறந்தான்னு சொன்னா நாம பிறக்கிறா போலையும் பகவானுடைய பிறவிக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம பிறவி எப்படி? நமக்கு இண்டிபெண்டன்ஸ் சாய்ஸோ கிடையாது. நமக்கு சாய்ஸ் இருந்தா இப்ப இருக்கிற இடத்துல நிச்சயமா பிறந்திருக்க மாட்டோம். அதுல சந்தேகம் இல்லை. வேற வழி இல்லாதான் பிறந்தோம். என்ன சுவாமி ஏன் அப்படி? போன ஜன்மாவில நீங்க முடிகிற காலத்துல என்ன புண்ணிய பாபம் இருந்தோ அதுக்கு தகுந்தா போல பிறவி கிடைக்கும். நான் இப்படி பிறந்தேன் இப்ப அழுது பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கே நல்லது பட்டு இருக்கணும். தெரியாதே நமக்கு. ஆகையால் அவருடைய புண்ணிய பாபத்துக்கு தக்கவாறு அவனுக்கு ஜன்மா ஏற்படுது. ஜாத்தியாயுர் போகா. எங்கே பிறக்கணும், எத்தனை நாள் வாழணும், என்ன சுகதுக்கங்களை அனுபவிக்கணும், எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட். இப்ப இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னால போன ஜென்மாவில பிராணனை விட்டப்ப இவன் புதுசாக என்ன சொல்லிட்டு இருக்கான்னு இப்ப பிறக்கிறப்பதான் பாமா இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். நாம அப்படி சொல்லல, அதுக்கு முன்னாலேயே. அதனால்தான் நாம என்ன பண்ணிருக்கோம், சம்ஸ்காரங்கள்ல முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம், அதுக்கப்புறம் சிமந்தோன்மயனம், அதுக்கப்புறம் ஜாதகர்ம நாமகரணம் அன்னப்பிராசனம் மௌஞ்சி பந்தன அப்படின்னு குழந்தை பிறந்தத்துல இருந்து சம்ஸ்காரங்கள் பண்றோம். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஜாதகர்ம நாமகரண ஜாதகர்மாக்கள்லாம் இருக்கு. பும்சவனம் ஜாதகர்மா சிமந்தோன்மயனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். காரணம் என்ன? அவன் நல்ல பிறவியா இருக்கணும், நல்ல குணங்களோட கூடியிருக்கணும். உங்க மனசுக்கே இந்த மனசுலதான் புண்ணியம் பாபங்கள்லாம் இருக்கு. அந்த புண்ணிய பாபங்கள்ல எது பழுக்கணும், எது பழுக்கப்படாது, எது எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்தா போல மந்திரோச்சாரணம் ஜபங்கள். இது மானிட பிறவியினால்தான் முடியுமே தவிர மற்ற பிறவிகள்ல முடியாது. மானிட பிறவியா இருந்தா நமக்கு இவ்வளவு ஸ்டாக் இருக்கு சார், இப்ப என்ன பண்ணணும், இதை சரி பண்றது ஏதாவது வழி உண்டா, பிராயச்சித்தமே ஏதாவது பண்ணி கொள்ளலாமா, திரும்பியும் நல்லதாக வரலாமா, இவையெல்லாம் இவனாலத்தான் முடியும். ஆகையால் தான் ஜந்தூனம் ஜனதம் நரஜன்மதுர்லவமத பும்சம் ததோ விப்ரதா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பகவத் தியானத்தை நம்ம அடையலாம். அந்த பகவத் தியானத்தை அடையிறதுக்கு என்ன வேணா அப்பாளுடைய அனுகிரகணம். தரசுதா தரஸ்ய ஹிமவத் பர்வதஸ்ய சுதா. ஹிமத் பர்வத்தினுடைய பெண்ணாக இருக்க
நமக்கு ஜன்மாந்தரத்துல பண்ணிய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல ஜன்மா. தேவதைகளுக்கு அப்படி இல்லை. அவ என்னன்னா, அவ எந்த சந்தர்ப்பத்துல ஜனங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு தோன்றதோ அந்த சந்தர்ப்பத்துல அவ சரீரத்தை எடுத்துப்ப. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பப்பெல்லாம் அதர்மம் ஜாஸ்தியாரோ தர்மமானது குறைகிறதோ அப்ப அவங்க அந்தந்த சரீரத்தை அவ எடுத்துப்பார். இப்ப நமக்கும் என்ன, நமக்கு 5 பூதங்களால உண்டானதான இந்த சரீரம், தேவதைகளுக்கு மாயினால உண்டானதான ஒரு சரீரம். இப்படி பகவானுடைய சரீரத்துக்கும் நம்மளுடைய சரீரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். அப்படி அம்பாள் தானே ஹிமாலய பர்வதத்துக்கு பொண்ணாக பிறந்து ஆவிர்பவித்தாள். ஆவிர்பவித்தாள் ஏதோ விசேஷமாக பிறந்தாள் இல்ல, தோணினாள் அர்த்தம். தேவானாம் காரியதம் ஆவிர்பவதி யதா உற்பன்னே ததா லோகே தானித்யாப்யவிதீயதே. நிச்சயாக இருந்தாலும் அங்கே தோணினத்தினால இங்க பிறந்தது. வஸ்துதா பிறவின்னு சொன்னா தோற்றம் அழிவுன்னு, மரணம்னா அழிவு மறைவு. இப்படி தோற்றம் மறைவு தான் தேவதைகளுக்கெல்லாம். இவனுக்கு பஞ்சபூதத்தினால செய்யப்பட்டதான சரீரமா இருக்கிறது தான் அம்மா வயதுல ஒரு 10 மாசம் இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிராணனை விட்டு நான் அவஸ்தப்பட்டு இருக்கானோ இல்லையோ. இப்படி இல்லை. அதனால அம்பாள் தரஸ்ய ஹிமவத் பர்வத்திய சுதா. அடுத்தது தன்யா, தன்யனாயிட்டேன் அப்படிங்கிறார் பார்த்தேல. அது யாரு? கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னாரா, அஜமே சபலம் ஜன்ம பவத்பாதாபிவந்தனாத். குச்சேல சுவாமி போறார். குச்சேல சுவாமிக்கு கிருஷ்ணன் 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ். ஒன்னதான் இருந்தா, ஒன்னதான் படிச்சார். குச்சேலருக்கு தெரியும் பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவான். பாருங்க, அவரோடையே விளையாடின அர்ஜுனனுக்கு பகவான் தெரியல. சகேதி மத்வா பிரதமம் மயேதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க ஃப்ரெண்டுன்னு தானே உங்களை நினைச்சேன். விஹார சையாசன போஜனேஷு, விளையாடுற காலத்திலையும் படுத்துக்கிற காலத்திலையும் மேல காலெல்லாம் போட்டிருக்கேனே, உங்க மேல என் காலம் உனக்கு தொடும்படி பண்ணிவிட்டேனே, மகாபதாரம் பண்ணிருக்கேனே, கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு அகரா அர்ஜுனன். அந்த கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் பகவான் என்று கீதோபதேசம் பண்ற பர்யந்தம் அவனுக்கு தெரியல. ஆனா குச்சேல சுவாமி படிக்கிற காலத்துல பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அவருடைய பழகினார். கடைசியில 2 பேரும் பிரிஞ்சு போனா பகவான நினைச்சுட்டு இருக்காரு. எப்பவும் பகவான நினைக்கிறாரு, பகவான் இது வேணும்னு கேட்கல. அந்த கர்மயோகத்தை அப்படியே அனுஷ்டானம் பண்ணினாரு. கடைசியில நினைச்ச ஆத்துக்காரி போய் தான் இப்ப பகவானை பார்த்துட்டு வரோம்னு சொல்றப்ப பகவான் ஒண்ணும் கேட்கணும்னு நினைக்கல. பகவானை பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. நம்ம ஊர்ல ஸ்திரீகள் பாருங்க, அந்த நல்ல வழிக்கு தானே தூண்டுவா. அதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான பெண்மணிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வந்ததான வித்தியாசம். போய் பார்த்துதான் வாங்கல, அவரை போய் இது கேட்கணுமா என்ன இப்படிதான் சொல்லிடுச்சா. அதோட மட்டும் இல்ல, போறப்ப பகவானுக்கு ஏதாவது உபாயனம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு பக்கத்தாத்துல வாங்கி கடன் வாங்கி அவளை கட்டி அனுப்பிச்சிருக்கேன். இவர் போறார். நான் அத்தனை 16,000 வீடு இருக்கு, ஒரே காரணம் பிளாட் மாதிரி. எந்த எல்லாம் ஒரே மாதிரி கட்டினா எந்த பிளாட்ல போறது? பகவான் பாக்குறாரா, எந்த வீட்டுக்குள்ள இவர் நுழையிறாரோ அந்த வீட்டுக்கு நானும் ருக்மணி இருக்கணும். அது என்ன, உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம் தான் முக்கியம். வேற ஒண்ணும் நீங்க நான் பண்ற பூஜை பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் ஆடம்பரங்களை எதிர்பார்க்கல, பண்ணினா பண்ணுங்க. ஆனா அம்பாள் எதை எதிர்பார்க்க, உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை தான். பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா. பாவனாகம்யா, உங்க மனசுல நல்ல எண்ணம் இருந்ததுன்னா போறோம்னே. அதனால சங்கல்பா கல்ப தரவா பாவனோபனிஷம். உங்க மனசுல இருக்கக்கூடியதான சங்கல்பம் இருக்கு, அதுதான் சார் பழுக்கிறது. நம்ம நல்ல சங்கல்பம் பண்ணினா நல்லதான விஷயத்துக்கு தன்மே மன சிவசங்கல்பமஸ்து இதான போய் பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்குமையானால் க்ஷேமத்தை உண்டு பண்ணும். ஆகையால் என்ன ஆயிடுச்சு, நல்ல எண்ணங்கள்லாம் உண்டாகணுங்கிறதுக்காகத்தான் பகவான பிரார்த்திக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா பார்க்க வந்தார். வந்ததுமே அந்த இடத்துல தான் இருக்கார். அவர்
வாசப்படியில காலை வச்சா பகவான் அங்கிருந்து ஓடி வந்து அவரை கையை பிடிச்சிருந்து உள்ள அழைச்சிட போய் உட்கார வச்சு அவர் காலை வந்து அந்த கால ஜலத்தை புரோஷனம் பண்ணிட்டு அத்தியமே சபலம் ஜன்மா இன்னைக்குன்னா என்னுடைய ஜென்மம் நான் தனியனானேங்கிறார் பகவான். ஏன்னா பக்தனை கண்டா பகவானுக்கு அவ்வளவு இஷ்டம். பகவானுக்கு எது இஷ்டம்? பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வத்தியா பயாபா. பகவானை கட்டுப்படுத்துறது பக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. துரியோதனால விஸ்வரூபத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனா என்ன ஆச்சுன்னா அதே கிருஷ்ண பரமாத்மா அம்மாவுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சிருக்க. அம்மா கைலால கட்டினா கட்டுப்பட்டார். என்ன சுவாமின்னு பக்தி இருக்கு கட்டுப்பட்டு வேற ஒண்ணு. பகவானை கட்டுப்பட்டதுக்கும் பகவானை அடையிறதுக்கும் வழி என்ன? பக்தி ஒண்ணுதான். பக்தின்னா என்ன? 12ஆம் அத்தியாயம் பார்க்கணும். பகவத்கீதையில 12ஆம் அத்தியாயம் பகவான பக்தியை பார்க்கணும். அப்படி விசேஷமாக அந்த பக்தியோடு இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அவன் அடையலாம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் தன்யா கிருதார்த்தா. இந்த ஜன்மம் அவனை நாம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஏனால் அதுக்கு கிருதார்த்தாது. கிருதா அர்த்தா ஏனா, அர்த்தம்னா புருஷார்த்தம் மோட்சம். இந்த ஜன்மாவில அடைய வேண்டியதான ஒரு செயல், நம்ம பண்ண வேண்டியதான செயலை எதை பண்ணினோமோ அது பண்ணணும். அந்த பண்ண வேண்டியதான ஒரு ஸ்வரூபம் என்ன சுவாமின்? அந்த பகவான அறிகிறது. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பறிகொண்ட வேறும்னா ஓம்காரம், வேறும் பனிமலர் பூங்கணையும் கரம்பு சிலையும் மெய்பாசாங்குசமும் நெய்யலானையும் திருபுர சுந்தரி அவர் அறிந்தனமே அப்படின்னு அந்த அம்பாளை நம்ம அறியணும். அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன, அம்பாளுடைய நாமாக்கள் என்ன, ஒவ்வொரு நாமாவுக்கு என்ன மகிமை இருக்கு அப்படின்னு மறுபடியும் அதே தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் இதை பண்ணிட்டே இருந்தேன்னா பக்திக்காக கடைக்கு போக வேண்டாம். நீங்க பக்தி உங்களை தேடி வரும். ஆகையால் மனுஷருக்கு பக்தி அடையணுமேயானால் வழி இதுதான். அதனால கிருதார்த்தா. ரெண்டாவது தனாய ஹிதா, அஷ்டைஸ்வரியங்களும் உங்களுக்கு வரணுமேயானால் அம்பாளை தியானம் பண்ணினா போதும். தனம் லப்தி சிவா தனகணம் லப்தா இது எத் பிரத்யா. இது ஒரு சொல். அதுக்கு அடுத்தது ஜோதிஷ் சாஸ்திரத்துல இப்ப இந்த சாஸ்திரம் ஒண்ணு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. என்னன்னா ஜோதிஷம். வச்சுட்டு எங்கேயாவது வெளியில போனேன்னா தான் நீங்க ஜாதகம் பாப்பீங்களா பந்தயத்தில் செய்ய வச்சோன்னா எல்லாருக்கும் என்ன இவர் ஜாதகம் பார்ப்பார். ஏதோ போனா போறதுன்னு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறவாளுக்கும் பந்துக்களுக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் சொல்ல இந்த மேல ஜென்மா முழுக்க அதான் பாக்கணும். காலம்பரை இருந்து சூரியன் சந்திரன் கிரகங்கள்லாம் எங்க இருக்கான் அதுக்குதான் உங்களுக்கு சமயம் இருக்குமே தவிர விவகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியதான சப்ஜெக்ட் ரெண்டு. இது ஜோதிஷ் சாஸ்திரம் ஒண்ணு, ரெண்டாவது யோக சாஸ்திரம் மெடிடேஷன். அப்படின்னு உட்கார்ந்தெல்லாம் ஒரே இருட்டறையில உங்களை உட்கார வச்சு ஒரு சின்ன பல்ப் மட்டும் போட்டு அதையே பார்த்துட்டே இருந்து தூங்கி விடுவான். ஒன்னே பார்த்து நமக்கு வழக்கம் இல்லையோன்னா எல்லாத்தையும் பார்த்து வழக்கம் ஒன்னே கொஞ்ச நேரம் பார்ப்பான் தூங்கி விடுவான். அதுக்கப்புறம் அவன் லைட் எல்லாம் போட்டப்புறம் முடிச்சுக்கிறான். ஏன்னா நல்லா தூங்கினேன். அடுத்த நாள் கூட கிளாஸுக்கு போகலாம். ஏன்னா தூக்கம் ஒரு தோக்கியம். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்கேதோ ஒன்றும் விசேஷமாக இல்லை. மற்ற சப்ஜெக்ட படிக்கிறவங்க யாரும் இல்லை. இருந்தாலும் அந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தில் நிச்சயமா சில நன்மையை சொல்லியிருக்கேன். அதுல மங்களா பிங்களா கன்யா இது ஜோதிஷ் சாஸ்திர பிரசித்த யோகினி விசேஷ ரூபாவா. பல யோகினிகள் இருக்கு. அந்த யோகினிகள்ல ஜோதிஷ் சாஸ்திரத்துல சில யோகினிகளை சொல்லியிருக்கேன். அந்த யோகினிகளுடைய பேர் மங்களா பிங்களா கன்யான்னு அப்படி ஒவ்வொரு யோகினிக்கும் பேர். யோகினின்னு யோகத்தை கொடுப்பவள் யோகினி, யோகத்தை உள்ளவள், யோகத்தை கொடுப்பவள் அது யோகினி. சில சமயத்துல சொல்லிட்டே இருப்பா நல்ல யோகங்கள்லாம் இருக்கு, கஜகேசர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஜாதகத்துல. ராஜயோகம் சார் உங்களுக்கு நான் என்ன சார் பிச்சை எடுக்கிறேன், நீங்க தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானம் எப்படி உங்களுக்கு விதிச்சிருக்கோ காலம்பரையிலிருந்து காலமே தூங்குறது, சூரியோதய சமயத்துல தூங்குறது, சந்தியாவந்தனம்னா என்னன்னு கேட்கறது, பெரியவர்களை எதிர்த்து பேசுறது,
வேதாத்தியனம் பண்ணவாளும் சாஸ்திராத்தியனம் பண்ணவாளும் மரியாதை கொடுக்காம இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணா ராஜயோகம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாம பிச்சை எடுக்க வேண்டியதுதான் இருக்கு. ஏன்னா ராஜயோகம் ஜாதகத்துல இருக்குன்னா எப்படின்னு அந்த ராஜயோகமானது ஆவிர்வாவமாகணும், அது மேனிஃபெஸ்ட் ஆகணும். மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு அதுக்கு வேண்டியதான சரியான சூழ்நிலைகள் இருக்கலாம். நல்ல பீஜமா விதை நல்லா இருக்கு, ஆனா அந்த விதையானது எங்க போடணும்? நல்ல பூமியில போடணும். கற்களுக்கு நடுவுல போட்டு இல்லையா இந்த விதை எப்படி முளைக்கும்? அதுக்கு தகுந்ததான சந்தர்ப்பம் அந்த அடிக்கும் தான் முளைக்கும். அதுக்காக சந்தர்ப்பங்களை நாமத்தான் வர வைக்கணும். அப்படி இந்த யோகினிகளை உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஜோதிஷ் சாஸ்திரத்துல. அதை சொல்லியிருக்காரு. மங்களா பிங்களா தன்யா இது ஜோதிஷ் சாஸ்திர பிரசித்த யோகினி விசேஷ ரூபாவா. அதுக்கப்புறம் தன்யா யத்வா சர்வகாலீனா சிந்தா ஆர்த்த ரௌத்ர தன்ய சுக்ல தேஜேன சதஸ்ரோ பவிஷ்யோத்தர புராணே கசிதா. இது அப்படி இருக்குது. உலகத்திலேயே தன்யான்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன? உலகத்துல யார் எப்படி கட்டப்பட்டாலும் நமக்கு அந்த கட்டங்கள் கிட்ட வராம பண்றவா பார்த்தா அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் தன்யஸ்வரூபம். ஏன் பஞ்சத்வம் பிரகதி ஹரிராப்னோதி விரதிம் விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் விசந்திரி மகேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதித்வத்பதிரசௌ. அம்பாளுடைய தன்யத்துவம் எப்படி? உலகம் முழுக்க அழியது, ஆனா தானும் தங்க ஆட்டக்காரரும் அழியது. இது ஸ்திரீகள்லாம் தியானம் பண்ண வேண்டியதான ஸ்லோகம். மாங்கல்யத்தை கொடுக்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு மாங்கல்யம் நன்றாக இருக்கணும். தவஜனனி சாட்டங்க மகிமான ஒரு ஸ்லோகம் சொன்னதோ இல்லையோ, அதே போல இந்த ஸ்லோகம் வீட்டுல மனசு நிம்மதியும் அவ சௌமங்கல்யத்தோடையும் இருக்கக்கூடியது. பஞ்சத்துவம் பிரஜதி. இந்த பிரம்மதேவர் மற்ற எல்லா லோகபாலகர்கள் இவாளுக்கெல்லாம் என்னன்னு இதெல்லாம் அபிஷியல் போஸ்ட். அது என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ் வந்ததுமே அவளை எடுக்க வேண்டியதான நிர்பந்தம் வந்துடும். மகாபிரளயம் வருமேனா இந்த மேல சிருஷ்டி எதிர்க்க சிருஷ்டி வேண்டாம்னு பிரம்மதேவர் இருக்கு. சிருஷ்டிக்கிறதுக்காக தானே பிரம்மதேவர் வச்சிருக்கா. இப்ப எல்லாத்தையும் 5 பிரபஞ்சத்தை எல்லாம் முடிக்க போறேனே. இப்ப பிரம்மதேவருடைய வேலை இல்லை. பஞ்சத்வம் பிரஜதி ஹரிராப்னோதி விரதி. மகாவிஷ்ணு மோட்சத்தை அடைகிறார். விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம். உலகத்தை எல்லாத்தையும் நான் அழிக்கிறப்ப யமதமராஜா நீ எதுக்குன்னாரு. நீதி சமயத்துல டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் நீங்க இதை பார்த்துங்கோன்னு கொடுத்தேன். இப்ப எல்லாரையும் அழிக்க பிறகு அழிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா இனிமேல் உங்களுக்கு எதுக்கு? யஸ்ய பிரம்மஜத்ரஞ்ச உபே பவத போதனா மிருத்யுர் யஸ்யோபதேதனம் கயிச்சா வேத யத்ரதா. எப்போ உலகங்களை எல்லாம் பிரம்மதேவர் அழிக்கிறாரோ சுத்த பிரம்மம், அப்பொழுது யமதர்மராஜா என்ன தயிர் சாதத்துக்கு மாவளை தொட்டுக்கிறா போல, அது இவரையும் சேர்த்து சாப்பிட்டார். வேற ஒண்ணும் கிடையாது. யமதர்மராஜா விநாசக்கீநாசா. கீநாசம் யமதர்மராஜா. வீணா டீ கோட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க. கீநாசம் அது இல்ல. விநாசக்கீநாசோ பஜதி ஜனதோ யாசினி ஜனம். குபேரஸ்வாமி அவரையும் அழிச்சு விட்டாளாம். விதந்திரி மகேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா. 14 மனுக்கள் 14 இந்திரர்கள் அத்தனை பேரும் போயாச்சுன்னு சம்மீலித கண்ண மூடினா உண்மேஷ நிமிஷோற்பன்ன விபன்ன புவனாபடி. எவ்வளவு சக்தி, எவ்வளவு மாங்கல்யமான ஒரு ஸ்வரூபம். அந்த சந்தர்ப்பத்திலையும் உலகமெல்லாம் அழித்தாலும் மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதித்வத்பதிரசௌ. ஆமா, நீங்களும் உங்க ஆட்டுக்காரரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அப்படியே உலாவிட்டு இருக்க. உலாவெல்லாம் அழிஞ்சு போறாரு அப்படின்னாலும் அம்பாளுக்கு மாங்கல்யத்துக்கு ஒரு தோஷமும் இல்லை. இத நினைச்சவாளுக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவாளுக்கும் மாங்கல்ய பலம் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி தன்யா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தன்யாங்கிற வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது தன்யா அப்படிங்கிறது ஒரு விதமான எண்ணம். இப்ப இதுவரைக்கும் நான் பிறவிய பத்தி பேசுறேன். மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆகிறது?
ஏன் சார் இதெல்லாம் நல்ல நாள்ல போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, சாதாரணமா அமாவாசைதான் தாண்டாது சொல்லுவாங்க. என்ன அமாவாசை போயிடுது, என்ன பண்ண வைக்கிறவையா, ரொம்ப உடம்பு சரியா இல்ல டாக்டர் அமாவாசைன்னா பயம் சார் தாண்டது கேட்டான், தாண்டி எடுத்து நேற்று, அதனால நமக்கு ஒண்ணும் பயம் இல்லை. ஆனா என்னத்தான் ஆறுதுன்னு பார்ப்போம். இந்த மரண சந்தர்ப்பத்துல மனுஷனுக்கு மரணமாய் என்ன ஆறுது, இந்த புலன்கள்லாம் மனசோட ஒன்னா சேரும். மனசோட ஒன்னா சேர்ந்த பிறகு அந்த மனசு புரிதத்தை எனக்கூடியதான நாடி வழியாக இதயத்துக்குள்ள போய் சேரும். இதயத்துக்குள்ள போய் சேர்ந்த பிறகு இவை எல்லாம் சேர்ந்து கிளம்புது. சமுத்கிராமந்தம் பிராணோனோத்கிராமதி பிராணமனோத்கிராமந்தம் சர்வே பிராணா அனோத்கிராமந்தி. புலன்கள் மனத்தில் ஒடுங்க, மனசு பிராணனில் ஒடுங்க, அந்த பிராணனால் ஜீவனோட சேர, ஜீவன் பஞ்சபூதங்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஜீவனானவன் இதயத்திலிருந்து கிளம்ப முயற்சி பண்றான். இது நடக்கக்கூடியது. இது சில சமயத்துல ½ செகண்ட்ல முடிஞ்சுன்னா, சில சமயத்துல ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். சில பேர் இழுத்துட்டே இருக்காங்கிற பத்தில இது மரண வேண்டும். அப்ப என்ன சில சமயத்துல ½ செகண்ட் ஆயிடும். புலன்கள்னா இது மேல வேலை செய்யுது, கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டு எல்லாம் இருந்த இது மேல மயக்கமா போயிட்டார். அதுக்கப்புறம் மூச்சு காத்து மட்டும் ஓடிண்டே இருக்கு. அந்த பஞ்சு வச்சு பாக்குறா, மிஷினை வச்சு பாக்குறா, மூச்சு காத்து போயிட்டு இருக்க, மனசு வேலை செய்யல. கிட்ட அப்பா நான் இருக்கேன்னு பொண்ணு சொன்னோம் அப்படின்னு கடத்தருவான், மறுபடியும் மூடிடுவார். அவ்வளவுதான். இப்படி மரண சந்தர்ப்பத்துல ஒரு மனுஷன் பிராணனை விடுறதுங்கிறது இந்த நிலை. அதுக்கப்புறம் அவன் இதயத்துக்கு போறான். இதயத்துல இந்த பிராணம் கூட ஒடுங்கிட்டு, பிராணம் ஜீவனோட ஒடுங்கிறதுமே உடம்பு தின்னுட்டு போயிட்டு, இன்னும் பிராணம் போகல, ஞாபகம் வச்சுக்கோ. உடம்பு தின்னுட்டு போயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சரீர இதயத்துக்குள்ள 108 இடத்துல ஓட்டை, 101 இடத்துல ஓட்டை இருக்கான். ததஞ்ச ஏகாத ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்த்தானவதினுதைகா. இந்த 101 இடத்துல இருக்க ஓட்டையில ஏதாவது ஒரு ஓட்டை தான் திறக்கப்படும். அதன் வழியாக இவன் வெளியில கிளம்பும். இதுதான் உட்கிராந்தின்னு. மறுபடியும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இப்படிப்பட்டதான இடங்களுக்கு வரான். அது சுஷும்னா நாடி வழியாக வந்தானேயானால் அவன் பிரம்மலோகத்துக்கு போறான். மற்ற நாடிகள் வழியில வந்தான்னா அந்தந்த லோகத்துக்கு போறான். புண்ணிய லோகங்களுக்கோ பாபலோகங்களுக்கோ. இல்ல மரணத்துல என்ன ஆறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல அவனுடைய மனசுக்கு பார்த்தேன், யாரு பிராண விடுறானோ அவனுடைய மனசு, அந்த மனசனுடைய நிலைய சொல்றான். இத கண்டுபிடிச்சிருக்க. இது போல வேற எந்த சாஸ்திரத்திலையும் எந்த பிலாசபிலையும் கிடையாது. இந்த மனசு அப்ப நினைக்கிறதா, அடாடா நான் இது நினைக்கணும், அது அனுபவிக்கணும், இது அனுபவிக்கணும் நினைத்தேனே, எனக்கு கிடைக்காமல் போயிடுதே அப்படின்னு அழலாம். ராஜ்யோபோகதயனாசன சாதனேஷு ஸ்ரீகந்த மல்யமணி வஸ்திர விபூஷணேஷு இச்சாபிலாஷமதி மாத்திர முதேதி மோகாது தியானம் ததார்த்தமிதி பிரவதந்தி தஜ்ஞா. இந்த மனசு பிராணனோட சேர்றது பத்தில அந்த சேர்ற சமயத்துல அடடா இந்த மேல இந்த தெரியுதுன்னா நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்த. அப்ப அந்த மனசு நினைக்கிறது சாதனேஷோ, எனக்கு இவ்வளவு ராஜ்யம் இருந்ததே, உலகத்தெல்லாம் அனுபவித்தேனே, இவ்வளவு பவரோட இருந்தேனே, இப்ப என்னை விட்டு போயிடுது. சயன எவ்வளவு நல்லா கட்டில் வாங்கினேன், பர்னிச்சர் பெஸ்டிவலுக்கு போயிட்டு இவ்வளவு வாங்கினேனே, 45,000 1 லட்சம் கொடுத்த கட்டில் வாங்கியிருந்தேன், கட்டில விட்டு போறேனே. சயன ஆசன சாதனேஷு ஸ்ரீகந்த மல்ய மணி வஸ்திர விபூஷணேஷு. ஸ்திரீகள் நல்ல சந்தனங்கள், நல்ல வாசன பொருள்கள். வெளியூருக்கு போயிட்டு நான் வரேன்னா எனக்கு ஒரு சென்ட் வாங்கிட்டு சார், என்ன பண்ண போறேன், அது எவ்வளவு நேரம் இருக்க போறது? அதுல புருஷாளுக்கு தனி சென்ட், ஸ்திரீகளுக்கு தனி சென்ட். ஏன்னா ஆப்போசிட் செட்டை அட்ராக்ட் பண்றதுக்காக செட்டா என்ன சொல்ற. அது அவளுக்கு நம்ம ஊர்ல சந்தனம் ஒண்ணுதான், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இது வேணும்னு வாங்குற. அதனாலதான் சொல்ற ஸ்ரீகந்த மால்ய மணி வஸ்திர விபூஷணேஷு. நல்ல மணிகள், வஸ்திரங்கள். எத்தனை புடவை வாங்கினாலும் எத்தனை வேஷ்டி வாங்கினாலும் அது பூர்வம்னு தோன்றத.
அல்மார திறந்தா பொத்துன்னு மேல விழறது. இருந்தாலும் புதுசா ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் சேல்னா போய் வாங்கலாம். புதுசா டிசைன் நீங்க தான் பாக்கல, உங்க பாட்டியம்மா இந்த டிசைன் தான் கட்டிட்டான். அவனுக்கு என்ன பிரம்மதேவரா புதுசா சொல்லி கொடுக்கறதுக்கு? அதே டிசைன் தான் அதை மாத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நீங்க கண்டிகள் என்ன டிசைன் என்ன நல்லா இருக்குன்னு வாங்கிக்கிறேன். இதுலயே ஒரு மனசு போறது. இதெல்லாம் விட்டு இச்சாபிலாஷமதி மாத்திரமுதே மோகாது. நான் அதை வேணும் நினைச்சனே, இது வேணும் நினைச்சனே, ஒண்ணும் வரலையே. ஒருத்தர் பிராணனை விட்டு இருக்கார், 4-5 நாள ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார். அங்க இருந்து ஊர்ல இருந்து பையன் வந்திருக்கான். நீ என்ன பண்றன்னா, இங்க இருந்து டவுனுக்கு போய் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க புதன்கிழமை அன்னைக்கு மசாலா வடை போடுவான், அதை வாங்கிட்டு வாங்குற. அவருக்கு இன்னும் என்னாச்சுன்னா புதன்கிழமை அன்னைக்கு அங்க இது கிடைக்கும்னு இன்னும் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மறந்தார். என்ன அந்த மனசுல அந்த பழைய விவகாரம். அதனால மனுஷன் என்ன பண்ணணும், தன்னுடைய மனசை அனாவசியமாக இந்த விஷயங்கள்ல விடப்படாது. இங்க இது நன்னா இருக்கும், அங்க அது நன்னா இருக்கு, இது அங்கே சாப்பிடணும், இது இங்கே சாப்பிடணும் அப்படின்னு என்னைக்கும் சொல்ற பார்த்தா அது கூடாது. இந்த எண்ணம் இருக்க தியானம் ததார்த்தமிதி சம்பிரவதந்தி சம்யா. இதுக்கு இப்படிப்பட்டதான தியானத்துக்கு ஆர்த்த தியானம்னு பேர். இப்படி ஆர்த்தனா பிராண விடுற, ஆர்த்தோ ஜிக்யாசோ அர்த்தார்த்தேன்னு சொன்ன பார்த்தல, அதே போல ஆர்த்தனாக பிராணனை விடுற. இவனுக்கு அடுத்த ஜன்மா என்ன வருது, புல்குண்டாக பிறக்கணும். என்ன பண்றது, மனுஷனுக்கு ஆசை விடலையே. இப்படி இருந்ததுனால இவன் எப்படி பிறக்கிறான். சஞ்சேதனை தகன தாடன பீடனைச்ச காத்திர பிரகாரத மனையில் வினிகிரந்தனைச்ச யத்யேஹராக உபயாதின கச்சானுகம்பா தியானம் தத்ரௌத்ரமிதி தஸ்ய வதந்தி சந்தா. இதே போல 2வது தியானம். தியானம்னு என்ன அர்த்தம், மரண சந்தர்ப்பத்துல மனசு எதை கருதுகிறதோ அது. அந்த மரண சந்தர்ப்பத்துல இப்ப இன்னும் சில பேருக்கு எப்படின்னா சஞ்சேதனை தகன தாடன பீடனைச்ச, அவனை கொல்லணும், அவனை அடிக்கணும், எனக்கு இவ்வளவு தீங்கு பண்ணினா அவனை விடவே விடாது அப்படின்னு நினைச்சுண்டு என்ன பண்ணுவானா, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லிட்டு இருப்பாளாம், பேசிட்டு இருப்பாளாம். சஞ்சேதனை தகன தாடன பீடனைச்ச காத்திர பிரகாரதவனை வினிகிரந்தனைச்சா. சரியத்தை ஹிம்சப்படுத்துறது, துன்புறுத்தது. எத்தேகராக உபயாதினக்கு அனுகம்ப, அவனுக்கு மேலும் மேலும் ஆசை, அது வேணும் இது வேணும் என்றெல்லாம் உண்டாகிறதே தவிர மனசுல ஒரு தய கருணை இதெல்லாம் உண்டாகலையே. ஆனந்து ரௌத்ரமிதி தஸ்ய வதந்தி சம்ய சம்தா. இப்படிப்பட்டவங்களுக்கு இது ரௌத்ர தியானம்னு பேர். மரண காலத்துல வரக்கூடியதான இன்னொரு தியானத்துக்கு ரௌத்ர தியானம்னு பேரு. 3வது எப்படி இருக்கு, சூத்ரார்த்த மார்கண மகாவிரத பாவனானி நிர்பந்த மோட்சகமன கதி ஹேது சிந்தா பஞ்சேந்திரியாத்யவசமஸ்ததயாச்ச பூதே தியானம் து தன்யம் இதி தத் பிரவதந்தி சந்தா. சூத்ரார்த்த மார்கணம், பிரம்மசூத்திரங்களை கேட்கறது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிந்து கொள்றது சூத்திர அர்த்த மார்கணம். அதே போலயே பரசுராம கல்ப சூத்திரங்கள், ஆபஸ்தம்ப சூத்திரங்கள், இப்படிப்பட்டதான சூத்திரங்களை அறிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை தேடுறது சூத்திரார்த்த மார்கண மகாவிரத பாவனானி. விரதங்களை எடுத்துக்கிறது பாவனானி. இப்பதான் சொன்னேன், நவ சங்கல்பங்களா இருக்கணும் அப்படின்னு பாவனங்கள். சங்கல்பா கல்பதரவா தேஜ கல்பகோ தியானம் அப்படிங்கிற அதெல்லாம் பண்ணணும். நிர்பந்த மோட்சகவனா கதி ஹேது சிந்தா. மோட்சத்துக்கு வழியேது. உத்தராயண மார்க்கம்னா என்ன, தட்சிணாயணம்னா கத்தியாகதி சிந்தா கதா கதி ஹேது சிந்தா. பஞ்சேந்திரியாத்யுபசமஸ்ட, 5 அடக்குதல். பஞ்சேந்திரியாத்யுபசமஸ்ட தயாச பூதே. எப்பொழுதும் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கிறான், அவன் நன்னா இருக்கிறதுக்கு வழி என்ன இப்படின்னு யோசனை பண்றான். பார்த்தீங்களா, தியானம் சுத்தன்யமிதி பிரவதந்தி சந்தா. இப்படிப்பட்டதான தியானம் அம்பாளுடைய பாதத்துல ஒரு புஷ்பம் போட்டாலோ ஒரு நமஸ்காரம் பண்ணினாலோ வரும். மரண சந்தர்ப்பத்துல சாதாரணமாக உபனிஷத் சொல்ற தைத்தரியம், இமஹம் சாதுனா கரவம் இமஹம் பாபம கரவம் இது. ஏண்டா இந்த ஜன்மால நான் நல்ல காரியமே பண்ணலையே, எல்லாம் கெடுதல் தானே பண்ணினேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அந்த சமயத்துல நினைப்பான். என்ன பிரயோஜனம்,
இல்ல. வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டு குரு சேவை பண்ணிட்டு மோட்ச மார்க்கம்னா என்னதுன்னு தெரிந்து கொண்டு அம்பாளுடைய உபாசனம் பண்ணிட்டு இப்படி யார் இருக்காளோ அவளுக்கு மரண சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்டதான ஒரு பாவனை வரும். இந்த பாவனையினால வரக்கூடியது உத்தம லோகங்கள். கைலாசாதி லோகங்கள்ல சாஸ்வதமாக ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். யஸ்யேந்திரியாணி விஷயர்ன விசக்ஷிதானி சங்கல்பநாச விகல்ப விகாச யோகைஹி தத்வைகனிஷ்ட திருதியோக மிருதாந்தராத்மா தியானம் சுக்லமிதி தத்ரவதந்தி சித்தாः யஸ்ய இந்திரியாணி விஷயர்ன விசக்ஷிதானி. யாருக்கு புலன்களானது விஷயத்தோட சேரவே இல்லையோ இங்கே ஜெயிச்சு விட்டான் புலன்களை. சங்கல்பநாசன விகல்ப விகாச யோகை. இனிமேல சங்கல்பமே பண்றது இல்ல. இது வேணும், இது இப்ப இருக்கணும், பாக்குறது எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். அப்படி தனிச்சு நிற்கக்கூடியதான ஒரு நிலை வந்தது. தத்வை கனிஷ்ட திருதி யோக மிருதாந்தராத்மா. எந்நேரமும் அந்த தத்துவம், வேதாந்த தத்துவம், ஜீவபிரம்ம ஐக்கியம் எனக்கூடியதான தத்துவம், உபனிஷத் தத்துவம், அது என்ன சொல்றதோ அந்த தத்துவத்திலேயே நின்றுட்டு இருக்கான். அதையே பேசுறது, அதையே நினைக்கிறது, அதையே சொல்றது, அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்க நிலையில தத்வை கனிஷ்ட திருதி யோக மிருதாந்தராத்மா. இப்படி இருக்கிறவன் கடைசி காலையும் இப்படித்தான் இருப்பான். அவனுக்கு என்ன தியானம் து சுக்லமிதி தத் பிரவதந்தி சித்தாः. இதுதான் தியானம் து சுக்லம். இதுக்கு சுக்ல தியானம் பேர். 4 சொல்லி இருக்கேன். முதல்ல என்ன? ராக தியானம், ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தன்ய தியானம், சுக்ல தியானம். அம்பாள் உபாசனை எடுத்துட்டாலே அவனுக்கு தன்ய தியானம் வரும். உபாசனத்தை அவன் நன்றாக கடைப்பிடிச்சுண்டு கடைசி வரைக்கும் இருந்தானே ஆனால் அவனுக்கு அடுத்த ஜன்மா இல்லாதான ஒரு சுக்ல தியானமும் வரும். இப்படி இவாளுக்கெல்லாம் அம்பாளுடைய உபாசகாளுக்கெல்லாம் எப்படிப்பட்டதான மரணம் வந்தா அதனால பலம் என்ன, தியானம் எது கிடைக்கும், லோகத்துல இது ஆச்சு அது ஆச்சுன்னு இதையே நினைச்சுண்டு பிராணனை விட மாட்டான் அப்படின்னு சொல்றது. ஏதேஷாம் பலபேதோபி. இவைகளுடைய பலத்துக்கு பேதமும் பவிஷ்யோத்தரே ஏவா. பவிஷ்யோத்தர புராணத்துல வாட் வில் ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர், இதான் பவிஷ்ய புராணம். இது வரைக்கும் நடந்தது புராணம்னா ஓல்டுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்க. ஆனா எங்க புராணங்கள் என்ன சொல்ற, நாளைக்கு என்ன வரப்போறதுன்னு சொல்ற. கல்கி புராணம், கல்கி வர போறாரு. அவர் எப்படி வராரு என்ன ஏதுங்கிறது வேற சொல்றது. இதற்கு மேல எத்தனை வருஷங்களாகவும் யார் யார் வர போறா, என்ன அவதாரங்கள் வந்து மனுஷாரம் எப்படி இருப்பா அத்தனையும் சொல்றது. ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதெல்லாம் ஃபியூச்சரை பார்த்து சொன்னாங்க மகர்ஷிகள். அதனால புராணங்களுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இது இப்படி இருக்கும்னு புத்தி சக்தியினால சொல்றதும் இல்ல. இதெல்லாம் ஒரு லாஜிக்னால இதனால இப்படி ஆயிருக்கு. குறைஞ்சிருந்தது அது வந்து மனுஷன் வந்தா, மனுஷன் வந்து இன்னொருத்த வர போறான். அதே மாதிரி ஸ்டெப்ப அப்படி ஈக்குவேட் பண்ணி சொல்றது இல்ல. தியானம் பண்ணி அந்த தியானத்துக்குள்ள ஒரு 10 லட்சம் வருஷம் பிறகு மனுஷன் எப்படி இருப்பான்னு தியானத்துல பார்த்து சொல்றார். அதனால எங்க புராணங்கள் நஜம், ஒரு நாளும் மாறாது. இந்த புராணம் என்ன சொல்றது, பவிஷ்ய புராணம். ஆரியே தெரியதோ ஆர்த்தே தெரியதோ திட்ட நியதா. இந்த ஆர்த்த தியானம் வருதான் பார்த்தல. உலகத்துல இப்படி இருக்கா, அதை பண்ணணும், இது பண்ண, இதை என்ஜாய் பண்ணல, அதை நான் அடக்கல, இதை பண்ணல அப்படின்னு ஒரே எண்ணத்தோட இருந்தான் பார்த்தல. நான் லட்டு சாப்பிடல, இது சாப்பிடல நினைச்சேன், போயிடுதேன், பிராணம் போயிடுதேன், இப்படியும் நினைச்சுட்டு பாருன விடுறான் பார்த்தல. இவனுக்கு என்ன, நான் புல் போட்டா பிறப்பான். தெரியதோ கதிச்சனையதா. நாயில் பேயாகவும் புல்லாகவும் அப்படி பரப்பா. தியானே ரௌத்ரே சதே சதா. தியானத்தால இந்த ரௌத்ர தியானத்துல இருக்கிறவன் அவன் வன்ய மிருகமாக பரப்பான். காட்டல் புலி சிங்கம் அப்படி. கன்யா தேவகதி சுபம் பலம். அது அடுத்தது. கன்யமாக இருக்கக்கூடியதான ஒரு தியானத்தோட பிராண விட்டானே ஆனால் தேவகதி சுபம் பலம். தேவதைகளா பிறப்பார். மற்ற லோகங்கள்ல மேல் லோகங்கள்ல அதிகமான ஒரு பலத்தை அனுபவிக்கக்கூடியதான சுகத்தையே அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஜன்மாவாக வள கிடைக்கும். தன்யா தேவகதி சுபம் பலம். அதோ சுக்ரே ஜன்மக்ஷயா. இந்த கடைசியில சொன்ன பாருங்க சுக்லம்னு. அப்படி அந்த வேதாந்த சூத்திரங்கள்லயே நினைச்சு அதுலயே ஈடுபட்டு அதுலயே இருக்கக்கூடியவன் என்ன, இந்த ஜன்மாவிலேயே இங்கேயே ஜீவன் முக்தி அடைகிறான். அந்த ஞானம் வந்து அவனுக்கு ஜீவன் முக்தி அடைகிறான். அம்பாள் உபாசகாலுக்கெல்லாம் எப்படி
அம்பாளுடைய சாட்சா்காரம் ஏற்படும். அந்த சாட்சா்காரத்தினால் அவனுடைய சகல பாபங்களும் எல்லா பிரதிபந்தங்களும் நிவர்த்தியாய் அவனுக்கு இங்கேயே மோட்சம் வருது. அதனால சுக்லேஷ ஜன்மக்ஷயா, உபாசகாலுக்கெல்லாம் ஜன்மா இல்லைன்னு சொல்றல, எப்படி கர்மே ஜன்மனியதா ஸ்ரீவித்யோ பாசகோ பவேத்னு சொல்றல, எப்படி வந்தது இது? தன்யாதே வகதி சுபம் பலம் அதோ சுக்ரேஷ ஜன்மக்ஷய தஸ்மாத் ஜன்மருஜாபஹே ஹிததரே சம்சார நிர்வாகே ஆயா ஜன்மருஜாபஹே. இப்பிறவி போரும். எத்தனை பிறவிகள் இருந்தது, எத்தனை வேஷம் கட்டியிருக்கேன். மானாக பிறந்திருக்கேன், குரங்காக பிறந்திருக்கேன், ஈயாக பிறந்திருக்கேன், கூட்டுவாக பிறந்திருக்கேன், மனுஷனாக பிறந்திருக்கேன், ஆணாக பிறந்திருக்கேன், பெண்ணாக பிறந்திருக்கேன். போரும் அப்பா இந்த ஜன்மா. ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆகையால் அறநிதி வாகேவ விஸ்ராணனம்ங்கிறார் ஸ்ரீதர ஐயவாள். ஸ்ரீதர ஐயவாள் இருக்காளே, அவர் கடைசியில அப்பா பரமேஸ்வரா உனக்கு போரும்னு சொன்னேன், நான் ஒன்னும் கேட்கல, நீ வேஷம் கட்டினது போரும், இனிமேல இந்த ஜன்மா உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அனுகிரகம் பண்ணலாம். உனக்கு என்ன குறைஞ்சு கொடுத்துருக்கிறார். அலநிதி வாகேவ விஸ்ராணனம். நம்ம நினைக்கிறோம் பணக்காரனா பிறந்தா சுகம் இல்லைன்னா, சுகமாக இருக்கும் துன்பம் இல்லைன்னா அவனை கேட்டா தானே அவனுக்கு தெரியும். அவருக்கு என்ன சார் நல்ல பவர்ல இருக்காரு, அவரை வையறதுக்கான 1000 பேர் இருக்காங்க. காதல விழா போலையே வெயிடுவா, நம்மளையாவது வெயிடணும்னு நமக்கு தெரியாம இதை போயிட்டு இந்த மனுஷன் தாபம் நமக்கு எதுக்குன்னு மரவா வைவா. அவரை நேராவே வச்சுட்டு இருப்பான். என்ன பண்றது, பார்லமெண்ட்ல வச்சுட்டே இருக்கா பாருங்க, 8 நாளா 9 நாளா இதே வேலை. லட்சார்த்தனை கோட்டி அர்ச்சனை நடந்துட்டே இருக்கவர். என்ன பாப்பம் பண்ணினாரோ. இது எதுக்கு லோகத்துல இந்த ஜன்மா வேண்டாம், ஜன்மாவே வேண்டாம்னு சொல்லணுமையான ஸ்ரீவித்யோபாசகோ பவே தஸ்மா ஜன்மருஜாபஹே ஹிததரே. ஆகையால் ஜன்மா எனக்கூடியதான ரோகம், அந்த ரோகம் போவதற்காக இதான் ஹிததரம். மனுஷனுக்கு நிஜமான ஹிதம் நன்மை எது? இதுதான். ஜன்மா இல்லாதான் சம்சார நிர்வாகே தியானே ஸ்வேததரே ரஜ பிரதமதே. இப்படிப்பட்டதான தியானம் வரணும். பிரமதனே குறியாத் பிரயத்னம் புதா. ஆயால் புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், பகவத் தியானத்தை அடைஞ்சு அம்பாளுடைய மந்திரத்தை எடுத்துக்கொண்டு தீட்சை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக அதை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது தத்ர தன்யாக்கிய தியான ரூபாவா. இது வரைக்கும் இந்த 4 தியானங்கள் இருக்கே. இப்ப நான் சொன்னேன், ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தன்ய தியானம், சுக்ல தியானம் அப்படின்னு 4 தியானங்கள்ல தன்ய தியான ரூபமா இருக்கலாம். ஏன்னா சுக்ல தியானமானது நாமா வர வச்சுக்கணும். தினந்தோறும் சூத்ரா பாஷ்யாதி கிரந்தங்கள்லாம் வாக்கு அதே சிந்தனமா இருக்கிறது உங்களுடைய பிரயத்னத்தினால. அபியாசே கௌஸ்தேய வைராக்கிய கிரஹ்யதே அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா அப்படின்னு யோக சூத்திரமும் சொல்றது. அப்படி நீங்களே வர வச்சுக்கணும். ஆனா எல்லோருக்கும் அம்பாளுடைய கிருபையினால் எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தன்ய தியானம். ஆகையால் தியானே ஸ்வேததரே ரஜ பிரமதனே குறியாத் பிரயத்னம் புதா இது தத்திர தன்யாக்கிய தியான ரூபா. அதனால தன்யா. அதுக்கப்புறம் தர்மிணி, தர்மசீலத்துவா தர்மிணி. ஒரு தரம் நீங்க அம்பாளுடைய சாஸ்திரநாமத்தை படிக்க தொடங்கி சில பேர் வந்து கேட்பா, உபதேசமே இல்லையே எனக்கு, நான் சாஸ்திரம் படிக்கலாமா? படிங்கோ, உபதேசம் தானா வரும். நீங்க படிக்கணும், அம்பாள புத்தகத்தை பார்க்கணுங்கிறதுக்காகத்தானே புராணங்கள்ல எழுதியிருக்கு. என்னைக்கு நீங்க படிக்க தொடங்கினீடோ குருவானவர் தானா வருவார், உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். எப்படி உங்களை அழைச்சுன்னு போனோமோ தெரியும், அம்பாளுக்கு தெரியாதோ. நம்ம போய் கொண்டு பண்ணிக்கோட்ட. அதே மாதிரி விவகாரம் தான் தர்மிணி. நல்ல வழி எதுவோ அது உங்களுக்கு காட்டுவாருப்பா. தர்மிணி ஆனந்தானுபவ நித்தியத்வாதி தர்மாணாம் விசேஷ்ய பூதாவா ஆனந்தோ விஷயானுபவ சத்யத்துவம் சேதி தர்மா சந்தி தர்மா அப்ருதத்வே விஜைதன்யே பிருதகிவ அவபாசந்தே அப்படின்னு பஞ்சபாதிகாச்சாரியர் எழுதியிருக்கார். அவருடைய பஞ்சபாதிகாரத்துல ஆனந்தோ விஷயானுபவ, ஆனந்தம் லௌகிக ஞானம், நித்தியத்துவம் சேதி சந்தி தர்மா, இப்படிப்பட்டதான தர்மங்கள் பிரம்மத்தின் இடத்துல
அபிருதத்வே சைத்தன்ய, அந்த சைத்தன்யத்தை விட அது வேறாக இல்லாத போனாலும் பிருதகிவ அவபாசந்தே, தனியாக இருக்கா போல, தனிச்சு இருக்கா போல தோன்றும். ஜலத்துல ஒரு வாளியில ஜலத்தை விட்டு அந்த ஜலத்துக்குள்ள கரண்டிய போட்டேன்னா அந்த கரண்டி சாஞ்சு அது அதுக்கப்புறம் மேல வந்தா போல தோணும், ரிட்ராக்ஷன். அதே மாதிரியா அங்கே ஆத்மாவில இருந்தாலும் அது நமக்கிட்ட இருக்கா போல தானே தோன்றதாம். எங்கேயோ இருக்கக்கூடியதான தர்மங்கள் அந்த ஆத்மாவில இருக்கா போல தோன்றது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த ஸ்வரூபம் தர்மிணி ஆனந்தானுபவ நித்தியத்வாதி தர்மானாம் விசேஷ பூதாவா. ரெண்டாவது, அம்பாட்ட புண்ணியம் வருது பிரயோஜனம், நல்ல குணங்கள் உங்களுக்கு வரணும். தர்மவர்த்தினி. இந்த பஞ்சநத கஷேத்திரம் திருவையாறு இருக்கு இல்லையா, பாட்டெல்லாம் பாடுறாங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு ஒரு பேரு தர்மவர்த்தினி. அந்த அம்பாளை நீங்க நமஸ்காரம் பண்ணினாலே போதும். போயிட்டு வாங்க திருவள்ளூருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தேன்னா உங்க மனசுல இது மேல தர்மம் வளரும். அந்த அம்பாளுக்கே பேருன்னா தர்ம சம்பர்த்தினி அம்பாள்னு பேர். அப்படி தர்மத்தை நல்ல வழியில் நீங்க இருந்தேன்னா, சாஸ்திராமத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா கெட்ட வழிக்கு உங்க மனசு போகாதுன்னு. எப்படி துஷ்டமாக இருந்து துஷ்ட சங்கம் வந்தாலும் அந்த சங்கத்தை உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருவார். சங்கத்தே நிசங்கத்துவம் நிசங்கத்தே நிர்மோகத்துவம், அது தானா வந்துடும். ஆகையால் அப்படிப்பட்டதான உங்களை நல்ல வழியிலேயே பத்திரமா காப்பாற்றக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் ததுக்தம் வாமன புராணே ஜிதேந்திரியத்துவம் சௌச்சஞ்ச புலன அடக்கிறதோ சௌச்சஞ்ச மாங்கல்யம் பக்திரேவச சங்கரே பாஸ்கரே தேவியாம் தர்மோயம் மானுஷஸ்மிருதா. பரமேஸ்வரன் இடத்துலயோ சூரியோபாசன இடத்துலயோ தேவிய அம்பா இடத்துலயோ தர்மோயம் மானுஷஸ்மிருதா சாதஸ்தாம்ப இமான் தர்மான் நீங்க நினைச்சாலே போறோம். ஜாதா சாம்ப இமான் தர்மான் விருத்தி விருத்திம் நயதி தேகினாம் சதயா ஸ்ரத்தயா யுக்த சத்யாராதனமீஹதே லபதே தத காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. எந்த உருவத்தை நீங்க தியானம் பண்றீங்களோ அந்த உருவத்துல உங்களுக்கு ஸ்ரத்த வரும்படி நான் பண்றேன். அந்த ஸ்ரத்தையோடு நீங்க ஆராதனம் பண்ணி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடையலாம் சொன்ன விருத்திம் நயதி தேகினாம். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு? தர்ம சம்பர்தினி தர்மவர்தினி. இது உருதுச்சேதனே இது தாத்தோகோ. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நீங்க தெரிந்து கொண்டீழையானால், தியானம் பண்ணினேடையானால் உங்களுடைய பாபத்தை அடியோட நறுக்கி விட்டுறாளாம். உருதுச்சேதனே இது தாத்தோகோ பிரம்மாதிஷ்டானகம் தர்ம மாத்திரம் திருஷ்ய ஜாத்தம் சேதயதி வா. இந்த உலகமே உங்களோட சம்பந்தப்படாம பண்ணிவிடுவான். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஞானத்தை கொடுப்பாங்கிற அபிப்பிராயத்துல தர்ம சம்பர்த்தினி. இப்படி அம்பாளுடைய நாமாக்கள் தரா தரசுதா தன்யா தராதர சுதான்னு படிக்கப்படாது. தரா தரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி இந்த நாமக்களாச்சு. அடுத்ததாக லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகாங்கிற நாமக்கள். இதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.